ஹாய், வெல்கம் டு வீலன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரி கிளாஸ் 12ஓட ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது மெட்டாலஜி பார்க்க போறோம். இந்த லெசன்ல இருந்து நிறைய வெயிட்டேஜ் இருக்கு நம்மளோட பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு, ஓகேவா? ஸோ இந்த லெசனை நீங்க நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இந்த லெசனே மொத்தமா மூணே ஸ்டெப்ஸ்ல தான் இருக்கு. சிம்பிளா இந்த லெசனை பத்தி சொல்லணும்னா, ஒரு ஓர்ல இருந்து மினரல் எடுக்கிறோம். அந்த மினரல் எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னதுன்றது தான் இந்த லெசனே, ஓகேவா? முதல்ல இந்த மினரல்னா என்னது, இந்த ஓர்னா என்னதுன்னு பார்க்கலாம். ஒரு மினரல்னா என்னன்னா, தீஸ் ஆர் நேச்சுரலி அக்கரிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அப்டைன் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட் பை மைனிங். நம்ம இந்த மைனிங்லாம் பண்றோம்ல, நிறைய மலை சைடு இந்த சைட்லாம் மைனிங் எடுக்கிறோம்ல, மைனிங் பண்ணும்போது நிறைய மினரல்ஸ் கிடைக்குதுல்ல, அதான் நம்ம மினரல்னு சொல்லுவோம், ஓகேவா? அது எர்த்தோட கிரஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு வர்றது தான் மினரல்ஸ். இந்த ஓர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓர்ஸும் மினரல்ஸ் தான். ஆனா இந்த ஓர்ஸ்ல நிறைய மெட்டல் இருக்கும், ஓகே, ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கும் ஒன்று. அண்ட் தே ஆர் ஈஸி அண்ட் சீப். இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ரொம்பவே ஈஸி அண்ட் சீப்பானது, ஓகேவா? அதுதான் நம்ம ஓர்னு சொல்றோம். அதாவது ஒரு ஓர்னா என்னன்னா, ஓரும் ஒரு மினரல் தான், ஆனா அந்த ஓர் ரொம்ப நிறைய மெட்டல் பர்சன்டேஜ் கண்டெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் அது பிரிச்சு எடுக்கிறது ஈஸி, அதுவும் சீப், ஓகேவா? அதனால தான் அது ஓர் சொல்றோம். எல்லா ஓருமே மினரல் தான், ஆனா எல்லா மினரலுமே ஓர் இல்லை, ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா ஓருமே மினரல்ஸ் தான், ஆனா எல்லா மினரலும் ஓர் கிடையாது, ஓகேவா? இப்ப போலாம். இந்த மினரல்ஸ் பொறுத்த வரைக்குமே நமக்கு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஒரு ஓர்ல இருந்து மெட்டல் எடுக்கிறோம்ல, அது கான்சென்ட்ரேஷன். ஒரு ஓர் நம்ம எடுத்தோம்னாலும், ஒரு மினரல் எடுத்தோம்னாலும் அது பியூரானதான் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுக்கு இம்பியூரா இருக்கும், கேங் இருக்கும், அப்புறம் நிறைய இம்பியூர் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும், ஓகே. அது பிரிச்சு எடுக்கிறது தான் இந்த மூணு ஸ்டெப்ஸ்: கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூட் மெட்டல், அதுக்கப்புறம் இந்த ரீஃபைனிங் ஆஃப் த க்ரூட் மெட்டல். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், ஓர்ல இருந்து எடுக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ்லாம் நம்ம எடுத்துடுறோம்ல, அது கான்சென்ட்ரேஷன். ஒரு ஓர் இம்பியூரா தான் நம்மளுக்கு வரும், பியூரா எதுவுமே வராது. அந்த ஓர்ல இருந்து இம்பியூரிட்டிஸ் எடுக்கிறோம்ல, அது கான்சென்ட்ரேட்டட் ஓர், ஓகே. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் தான் இம்பியூரிட்டிஸ் எடுக்கிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூட் மெட்டல், இப்போ இம்பியூரிட்டிஸ் எடுத்த உடனே அந்த ஓர்ல இருக்க க்ரூட் மெட்டலை மட்டும் எடுக்கிறோம்ல, அதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். கடைசியா தான் என்னன்னா ரீஃபைனிங் ஆஃப் த க்ரூட் மெட்டல். அந்த ரீஃபைனிங் என்னன்னா, எவ்வளவுதான் நம்ம இம்பியூரிட்டிஸ்லாம் எடுத்தாலுமே அது எல்லாமே போயிடுமான்னு கேட்டா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அந்த இருக்கிறத திருப்பி நம்ம ரீஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பியூர் ஓரா கிடைக்கும், ஒரு பியூர் மெட்டலா கிடைக்கும், பியூர் மினரலா கிடைக்கும், ஓகேவா? இதுதான் மூணு ஸ்டெப்ஸ். இந்த லெசனே இந்த மூணு ஸ்டெப்ஸ்ல தான் இருக்கு. அதாவது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூட் மெட்டல் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கு. ரீஃபைனிங்க்கும் கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாவே இந்த லெசன் ஓவர், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர், ஓகே, மெத்தட்ஸ் பார்க்க போறோம் நம்ம இப்போ. ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க, இதுல இருக்க இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே, இந்த ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏர் சப்ளைன்னு ஒன்று இருக்கு, ஃபீட்னு ஒன்று இருக்கு, ஸ்டிரர்னு ஒன்று இருக்கு, டெய்லிங்ஸ்னு ஒன்று இருக்கு, சென்சார் இருக்கு, வேல்வ் இருக்கு, கான்சென்ட்ரேட்டர் இருக்கு, கண்ட்ரோலர் இருக்கு, மோட்டார் இருக்கு. இது ஆக்சுவலி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான், நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்னன்னா இந்த சிரர் இருக்குல்ல, இது கலக்கிறது, ஓகே. கீழே இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் கலக்கி விட்டுருது. இந்த ஃபீட் நம்ம ஏதாவது ஒன்று போடுறோம்னா, ஒரு கெமிக்கல் என்னவோ போடுறோம்னா அதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஏர் சப்ளை நம்மளுக்கு தேவைப்படும். இதோட மெக்கானிசம் இதுதான், ஓகே. நம்ம இதோட என்ன என்ன ஆகுது, என்ன ப்ரொசீஜர்ன்றதை பார்க்கலாம், ஓகேவா? இன் திஸ் மெத்தட் the crust ore is suspended in water and mixed with the frotting agents such as pine oil and eucalyptus oil, ஓகேவா? இந்த மெத்தட்ல இந்த கிரஷ் ஓர் கிரஷ் பண்ணிடுறோம், நல்லா க்ரஷ் பண்ணிட்டு நம்ம வாட்டர்ல போட்டுறோம், ஓகே. அந்த வாட்டர்ல போய் சஸ்பெண்ட் ஆயிடும்.
அண்ட் மிக்ஸ் வித் ஃப்ராட்டிங் ஏஜென்ட்ஸ் பைன் ஆயில் அண்ட் யூக்கலிப்டஸ் கொஞ்சம் பைன் ஆயில் யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஃப்ராட்டிங் ஏஜென்ட், அதாவது நுர தள்ளுற ஏஜென்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து a small quantity of sodium methyl xanthate which acts as a collector is also added. ஓகேவா. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சோடியம் மெத்தில் xanthate எடுத்துக்கிறோம், அதே நம்ம ஆட் பண்ணுறோம், which acts as a collector. அதாவது உள்ள இருக்க இம்பியூர் எப்படி சொல்றதுன்னா ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது வந்து பேரே கலெக்டர்னு சொல்றதுனால எதுக்குன்னா அது வந்து நம்ம அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, the collector molecules attach to the ore particles and make them water repellent. இந்த கலெக்டர் மாலிகூல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோம், ஓர் பார்ட்டிகுலா அட்டாச் ஆகிடும். அது வந்து வாட்டர் வந்து ரிப்பல் பண்ற மாதிரி ஆகிடும், அதாவது வாட்டர் ஹேட்டிங் மாதிரி பண்ணிடும். வாட்டரை வந்து அது பக்கமே வர விடாது, அது வந்து உள்ள போக விடாது, அந்த மாதிரிலாம் பண்ணிடும். ஆஸ் a result, ore particles wetted by the oil rise to the surface along with the froth. ஓகே. அந்த நுரையோட என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த இதுல பாருங்க, இந்த நுரையோட என்ன ஆகுதுன்னா இங்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நுரை வந்திருக்கா, அதோட வந்து ஓர் பார்ட்டிகல்ஸும் அந்த கலெக்டரோட சேர்ந்து மேலே வந்துடுது. ஓகேவா. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து the froth is skimmed off and dried to recover the concentrated ore. The gangue particles are preferably wetted by water and settled at the bottom. அடுத்த ஸ்டெப்ல சொல்றாங்க பாருங்க, ஓகே. இப்போ என்னன்னா the froth is skimmed off and dried to recover the concentrated ore. The gangue particles are preferentially wetted by the water settled at the bottom. அந்த நம்ம இந்த டயக்ராம்ல பாக்குறோம், இந்த நுரை மாதிரி வந்திருக்குல்ல, இந்த நுரையெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துடுறோம். ஓகே. இந்த கேங் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஓகே. இப்போ இந்த நுரை மாதிரி வந்திருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து எடுத்துருவாங்க. ஓகேவா. அது ஒரு விஷயம். இந்த கேங் பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த கேங்னா என்னன்னா கேங் அப்படி சொல்றோம்ல, அது வந்து இம்பியூரிட்டிஸ். ஓகேவா. இம்பியூரிட்டிஸ், அதெல்லாம் அந்த இம்பியூரிட்டிஸ் தான் வந்து நம்ம வந்து கேங்னு சொல்றோம். இப்போ இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எங்க இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இருக்கு. ஓகேவா. இங்க இருக்கு ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம். இந்த கேங்லாம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இந்த கேங் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகி கீழே செட்டில் ஆயிடுச்சு. இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் கான்சென்ட்ரேட்டட் ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மேலே வந்து ஃப்ராத்தோட வந்துருச்சு. இப்போ இந்த ஃப்ராத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் ஃப்ராட்டை வந்து எடுத்துடுறாங்க. இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டட் ஓர் வந்து கிடைச்சிடும். ஓகேவா. இந்த கான்சென்ட்ரேட்டட் ஓர் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டட் ஓரை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா when a sulfide ore of a metal of interest contains other metal sulfates as impurities. நிறைய சல்ஃபைடு ஆஸ் இம்பியூரிட்டிஸ்லாம் வந்து இருக்கும். ஓகே. நம்மளுக்கு வந்து இந்த சல்ஃபைடு ஓர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபைடு இம்பியூரிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே இருந்துரும், ஓர்லேயே வந்து இருக்கும். அதை எப்படி எடுக்கணும்னா சோடியம் சைனேட், சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அது வந்து ஒரு டிப்ரெசிங் ஏஜென்ட். ஓகே. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் அதர் மெட்டல் சல்ஃபேட்ஸ் ஃப்ரம் கமிங் டு தி ஃப்ராட். ஓகே. இந்த சல்ஃபைடு ஓர்லாம் இந்த பிரச்சனை இருக்கு, சல்ஃபைடு வந்து ஓரோடய வந்துடும், ஓரோட சேர்ந்து வரதுனால இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சோடியம் சைனேடும் சோடியம் கார்பனேட்டும் போட்டு அதை வரவிடாமல் பண்றோம். ஓகேவா. இதுதான் வந்து ஒரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், when impurities such as ZNS is present in galena and PBS, galena PBS, sodium cyanide NaCN is added to depress the flotation property of ZNS by forming a layer of zinc complex Na2ZnCN4 on the surface of the zinc sulfide. அதாவது கலேனா பிபிஎஸ்ல இருக்க வந்து ZNS வந்து ஃப்ராத்தோட வராம இருக்கிறதுக்கு, அதாவது இந்த மிக்சர் இந்த ஓவர்ல வந்து ஃப்ராத்தோட ZNS வராம இருக்கிறதுக்கு சோடியம் சைனேட் தான் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி which is acts as a depressing agent. ஓகே. அந்த flotation property of ZNS by forming a layer of zinc complex Na2ZnCN4 on surface of zinc sulfide அங்க வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து தடுக்குது. ஓகேவா. ZNSோட ஃப்ளோடேஷன் ப்ராப்பர்ட்டியை தடுக்குது, மேலே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை தடுக்கிறதுக்கு சோடியம் சைனேட்டை யூஸ் பண்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட் அமோனியா லீச்சிங் அண்ட் சைனேட் லீச்சிங். ஓகேவா. இது வந்து இன்னொரு மெத்தட், இது வந்து லீச்சிங் மெத்தட். ஓகேவா. இந்த லீச்சிங் மெத்தட்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சைனேட். இந்த லீச்சிங்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னா கிளீனா சொல்லுங்க. ஓகே. லீச்சிங் என்னன்னா
ஒரு வெசல் மாதிரி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு பாக்ஸில் வந்து க்ரஷ்டு ஓர் இருக்கு, ஓகேவா? க்ரஷ்டு ஓர், இங்கே வந்து வாட்டர் இருக்கு. இந்த க்ரஷ்டு ஓர்லாம் இதில் போடுறோம், ஓகே? இந்த க்ரஷ்டு ஓர்லாம் இதில் வந்து போட்டு க்ரஷ்டு ஓர்லாம் இதில் போடுறோம். ஓகே, இப்போ என்னன்னா இந்த க்ரஷ்டு ஓரை வந்து நம்ம வந்து உள்ளே போடுறோமா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடணும். இது போடும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு சாலிபிள் சால்ட்டாக மாறிடுது, ஓகேவா? இது வந்து நல்லா சாலிபிள் சால்ட்ஸாக மாறுது. இந்த சாலிபிள் சால்ட்ஸ் வந்து மாறுறதுனால இதுக்கு வந்து நம்ம ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறோம், ஓகேவா? அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து பிரிக்கிறது தான் வந்து லீச்சிங். இதை வந்து லீச்சிங் சொல்லுவோம். இப்போ வந்து பார்க்கலாம் cyanide leaching. Let us consider the concentration of gold ore as an example. கோல்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற கோல்டு ஓர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் cyanide leaching. இந்த crust ore நம்ம சொன்ன மாதிரி இந்த crust ore of gold is leached with aerated dilute solution of sodium cyanide. sodium cyanide ஒரு aerated dilute solution of sodium cyanide ஆட் பண்ணுறோம். gold is converted into a soluble cyanide complex, ஓகேவா? கேங்கோ அலுமினியம் சிலிகேட் ரிமைன்ஸ் இன்சாலிபிள். அதாவது இந்த க்ரஸ்ட் ஓர் வந்து கோல்டாகவே வச்சுப்போமே, சைனைட் லீச்சிங் ஒரு எக்ஸாம்பிளாக போட்டுருவோம். கோல்டு, ஓகே? கோல்டு வந்து உள்ளே போடும்போது இது வந்து ஏரேட்டட் அதாருங்க ஏரேட்டட் டைல்யூட் சொல்யூஷனா, ஏரேட்டட் டைல்யூட் சொல்யூஷனா சோடியம் சைனைட். சோடியம் சைனைட், ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த கோல்டு வரும்போது அதில் இருக்க காற்று வந்து இருக்கு, காற்று வந்து தழுவி வரா மாதிரி இருக்கு, ஓகேவா? காற்றுல பட்டு வரா மாதிரி இருக்கு. அண்ட் சோடியம் சைனைட் டைல்யூட்டட் சொல்யூஷன் சோடியம் சைனைட்டை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா சால்ட் மாற சைடில் அலுமினியம் சிலிகேட் கேங்கோ பார்ட்டிகல்ஸ், இது வந்து அலுமினியம் சிலிகேட் கேங், ஓகேவா? இது தனியாக வந்து இன்சாலிபிளாக வந்து ஆயில் நிற்குது, ஓகேவா? இதுதான் வந்து சைனைட் லீச்சிங். நம்ம வந்து போடுறோம் கோல்டு கன்வெர்டட் வந்து சாலிபிள் சைனைட் காம்ப்ளெக்ஸ், ஒரு சைனைட் காம்ப்ளெக்ஸாக வந்து மாறுது, சைனைட் காம்ப்ளெக்ஸாக மாறி வருது. அதே சைடில் அலுமினியம் சிலிகேட் கேங்கோ பார்ட்டிகல்ஸ் வந்து இன்சாலிபிளாக ஆகி செட்டில் ஆகுது, ஓகே? இதான் வந்து சைனைட் லீச்சிங். இதுக்கான ரியாக்ஷன், ஓகே, ஏயு, ஓகே, சாலிபிள் சிஎன் சைனைட், அப்புறம் வந்து O2 கேஸஸ் ஃபார்மில் இருக்குது, அப்புறம் H2O இருக்குது, ஓகேவா? இந்த 4AuCN2, இந்த ஏயும் சிஎனும் வந்து சேர்ந்து இன்னும் வந்து 4OH வந்து வெளில வருது, ஓகேவா? இதுதான் வந்து ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா AuCN2 சேர்ந்து நம்மளுக்கு வந்து 4OH வந்து வெளில வருது, ஜஸ்ட் அக்வஸ் மீடியமில் தான் வந்து வெளில வருது. நெக்ஸ்ட் வந்து அம்மோனியா லீச்சிங். When a crust ore containing nickel, copper and cobalt is treated with aqueous ammonia under suitable pressure, ammonia selectively leaches these metals by forming their soluble complexes, respectively from the ore, leaving behind the gangue, iron 3 oxide, hydroxide and aluminum sleeve, okay? அதே crust ore containing nickel, copper, cobalt, நம்ம போன வாட்டி கோல்டு போட்டோமா, இந்த வாட்டி நிக்கல், காப்பர், கோபால்ட் போடுறோம், க்ரஷ் பண்ணி treated with aqueous ammonia under suitable temperature. aqueous ammonia வந்து போன வாட்டி வந்து soluble dilute solution of sodium cyanide, இது வந்து aqueous ammonia போட்டு suitable pressureல இருக்கு. ammonia selectively leaches these metals by forming the suitable complex NaNH3 2 plus CuNH3 4 2 plus CONH3 5 H2O 3 plus. இந்த மாதிரி soluble complex வந்து ஃபார்ம் பண்ணிடுது.
இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, அப்புறம் ரெஸ்பெக்டிவ்லி ஒவ்வொரு லீவிங் வந்து கேங் பார்ட்டிகல்ஸை வந்து விட்டுருது. என்னென்ன கேங் பார்ட்டிகல்ஸ்னா அயன் 3 ஆக்சைட்ஸ், ஹைட்ராக்சைட்ஸ், அமினோசிலிகேட்லாம் வந்து விடுது. இது வந்து அம்மோனியா லீச்சிங். நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் 5 மார்க்ல கேட்கக்கூடிய ஆன்சர் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்க வந்து பவுடர்டு ஓர். ஓகே, அந்த நம்ம மிஷின்ல மாவு மிஷின்லாம் பார்க்குற மாதிரி வந்து ஒரு மிஷின் இருக்கு. இது வந்து பவுடர்டு ஓர். பவுடர் ஃபார்ம் ஆஃப் ஓர் வந்து இருக்கு. அது வந்து இங்க கொட்டுறாங்க. ஓகேவா, இந்த பவுடர் ஃபார்ம் ஆஃப் ஓர் வந்து கொட்டி இங்க வருது. இது வந்து நார்மல் வீல். இது வந்து நார்மல் வீல். ஓகேவா, இது வந்து மேக்னெட்டிக் வீல். மேக்னெட்டிக் வீல். இப்போ இந்த பவுடர் கொட்டும் போது என்னன்னா, இது மேக்னெட்டிக் செப்பரேஷன் மாதிரி தான். பவுடர் கொட்டி இப்படி வருதா, இப்படி வரும்போது மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இதுல விழுது. ஏன்னா இந்த மேக்னெட்டோடைய ஒட்டி என்ன பண்ணுதுன்னா இப்படி வந்தது. நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இங்க வந்து விழுந்து. ஓகேவா, இதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மாதிரி தான் இது. இங்கேருந்து வரக்கூடிய ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இங்க விழுந்துருது. மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இங்க சுத்தி இங்க வந்து அதோட ஒட்டி இங்க வருது. ஓகேவா, இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். This method is applicable to ferromagnetic ores and is based on the difference in the magnetic properties of the ore. Okay, magnetic properties of the ore வச்சு தான் வந்து இது வந்து நம்ம applicable ஆகுது. And the impurities, for example, tungsten can be separated from wolframite impurities which is magnetic. Okay, tungsten can be நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். ஏன்னா அது magnetic property from the wolframite impurities. Okay, similarly, ores such as chromite, pyrolusite having magnetic property can be removed from non-magnetic siliceous impurities. ஓர்ஸ்லாம் வந்து கிரஷ் பண்ணி பவுடர் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க ஓர்ஸ்லாம் வந்து நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The crushed ore is poured onto an electromagnetic separator consisting of a belt moving over 2 rollers, of which one is magnetic. ஒரு ரோலர் இருக்குல்ல, இந்த ரோலர்ல இந்த ரவுண்ட் வந்து மேக்னெட்டிக், இது வந்து நான் மேக்னெட்டிக். இது மேக்னெட்டிக்ன்றதுனால வரக்கூடிய ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மேக்னெட்டோடைய ஒட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த டின்ல விழுது. நான் மேக்னெட்டிக்லாம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா விழுந்தது. ஓகே, the magnetic part of the ore is attracted towards the magnet and falls close to the magnetic region while the non-magnetic falls away. Okay, next வந்து extraction of crude metal பார்ப்போம். extraction of crude metalல தான் வந்து நமக்கு இந்த இது வருது. ரோஸ்டிங்னு ஒரு மெத்தட் வருது. The roasting method என்னன்னா, roasting is a method usually applied for conversion of sulfide ores into their oxides. Sulfide ores வந்து ஆக்சைட்ஸா மாத்துற வேலை தான் வந்து ரோஸ்டிங். ஓகேவா, in this method concentrated ore is oxidized by heating with excess of oxygen. இதுல வந்து excess of oxygen வச்சு ட்ரீட் பண்றாங்க. ட்ரீட் பண்ணும்போது இது வந்து ஹீட்டிங். ஓகே, எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் வச்சு ட்ரீட் பண்றாங்க. சூட்டபிள் ஃபர்னேஸ் ஃபர்னேஸ்னா ஒரு அடுப்பு மாதிரி வச்சுக்கோம். பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். ஓகே, மெல்ட் ஆகாத அளவுக்கு ஹீட்டிங் பண்ணி பிரிக்கிறாங்க. இப்போ வந்து சல்ஃபைடு ஓர் ZnS இருக்கு, ப்ளஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த ரியாக்ஷன்ல ஹீட் பண்ணக்கு அப்புறம் பாருங்க, ஹீட் பண்ணக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 2ZnO வருது. ஓகேவா, ZnO இது வந்து இதுவாகுது, அதாவது ZnS plus O2 gives ZnO plus SO2. நம்ம வந்து இதான் ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 2, இங்கே 2, இங்கே 3. அப்படின்னா இங்கே வந்து இங்கே 3, இங்கே வந்து 2 போட போகிறோம். ஓகேவா, இங்கே வந்து 2 போட்டோம். இப்போ வந்து என்ன மேட்டர்னா 2 ZN இருக்குது. ஓகேவா, 2 சல்ஃபர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 போட்டுருவோம். நம்மளா 2 ZN இருக்குது, இங்கே 2 ZN இருக்குது. O வந்து இங்கே வந்து 2O, இங்கே வந்து 4O. அப்படின்னா 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குது, 2 சல்ஃபர் இருக்குது. ஓகே, ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ரோஸ்டிங் ப்ராசஸ். அப்புறம் வந்து கால்சினேஷன் இருக்குது.
Calcination is a process in which a concentrated ore is strongly heated in the absence of air. During this process, the water of crystallization present in the hydrogen oxide escapes as moisture. Any organic matter, if present, also get expelled, leaving behind a porous core. This method can also be carried out with a limited supply of air. Okay. இந்த கால்சினேஷன் ப்ராசஸ் வந்து என்னன்னா அப்படியே ரோஸ்டிங்க்கு ஆப்போசிட், அதாவது ஆப்போசிட்னு சொல்ல முடியாது. ரோஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனில் பண்ணோம். இதில் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், இங்கே வந்து ஏரே இருக்கக்கூடாது. ஓகேவா? During this process, water of crystallization present in the hydrated oxide escapes as moisture. Okay, இது வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வந்து ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ்லாம் வந்து மாய்ஸ்சராக வந்து எஸ்கேப் ஆகுது. ஓகே, இந்த ஆரோ போட்டாலே வந்து எஸ்கேப் ஆகுது. எனி ஆர்கானிக் மேட்டர் ஆல்சோ கெட் எக்ஸ்பெல்ட். ஏதாவது ஆர்கானிக் மேட்டர் இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடும். ஓகேவா? இது வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்லையும் பண்ணலாம், லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஏர், லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர்லையும் பண்ணலாம். ஓகேவா? ZnCO3 ஆன் ஹீட்டிங். ஓகேவா? ZnCO3 வந்து என்ன ஆகுதுன்னா, ஆன் ஹீட்டிங்கில் வந்து ZnO, ஓகேவா, ப்ளஸ் ZnCO3 வந்து ஓ மட்டும்தான் இருக்குது. அப்புறம் CO2 வந்து எஸ்கேப் ஆகுது. அவங்க சொன்ன மாதிரி மாய்ஸ்சராக வந்து எஸ்கேப் ஆகுது. ஓகேவா? இது வந்து கால்சினேஷன் ப்ராசஸ். அப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன் வந்து என்னன்னா, சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர்ஸ் கிவ்ஸ் க்ரூட் மெட்டல். சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே வந்து சம் ஆஃப் த ஓர்ஸ் வந்து க்ரூட் மெட்டல் வந்து கொடுத்துரும். இன் சச் கேசஸ் த யூஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இஸ் நாட் நெசசரி. எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டும் வந்து போடணும்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மெர்க்குரி இஸ் அப்ளைட் பை ரோஸ்டிங் ஆஃப் இட்ஸ் ஓர் சினபால். ஓகே, HCS ப்ளஸ் O2 வந்து Hg ப்ளஸ் SO2 வந்து எஸ்கேப் ஆகுது. ஓகேவா? SO2 வந்து எஸ்கேப் ஆகுது. இது வந்து ஆட்டோ ரிடக்ஷன். இதுக்கு வந்து எந்த ஒரு ரியேஜென்ட், நோ ரியேஜென்ட். ஓகே, அப்புறம் வந்து சிம்பிள் ரோஸ்ட் தான். சிம்பிள் ஹீட்டிங் சொல்லலாம், இல்லை சிம்பிள் ரோஸ்டிங் சொல்லலாம். சிம்பிள் ஹீட்டிங் பண்ணாலே சம் ஆஃப் த ஓர்ஸ் கிவ்ஸ் க்ரூட் மெட்டல். கொஞ்சம் ஹீட் பண்ணாலே, சிம்பிள் ஹீட்டிங் பண்ணாலே, சிம்பிளாக ஹீட் பண்ணாலே ஓர்ஸ் வந்து க்ரூட் மெட்டலை கொடுக்குது. ஓகேவா? அதுதான் வந்து ஆட்டோ ரிடக்ஷன். லைட்டாக ஹீட் பண்ணாலே வந்து அதுவே ரெடியூஸ் ஆகி SO2 வந்து எஸ்கேப் ஆகுது. ஓகேவா? இந்த ரோஸ்டிங், கால்சினேஷன், அப்புறம் வந்து ரோஸ்டிங், கால்சினேஷன், ஆட்டோ ரிடக்ஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டீரியல் ப்ராசஸில் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.